ஏப்ரல் 2024 இருந்து ஏப்ரல் 2025க்குள்ள யூதர்களுடைய முக்கியமான ஒரு சடங்கு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத யூதர்கள் மட்டும் சொல்லலை, ஹமாஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் இது அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய 100வது தினத்தில் ஹமாஸ் சொன்ன ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா? என்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள இல்லாட்டி எங்களுடைய புனித தளத்துக்குள்ள இந்த ரெட் ஹைஃபர் வந்துச்சோ அன்னைக்கே புனித போர் அப்படிங்கிறது ஆரம்பமாயிருச்சு. அது என்ன ரெட் ஹைஃபர்? இந்த ரெட் ஹைஃபர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ரெட் ஹைஃபர்னுடைய வரலாறு, தேர்ட் டெம்பிள்னுடைய வரலாறு, அதை ஏன் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியர்களும், அதை ஏன் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி 1920 இந்த வரலாறு ஆரம்பிக்கலை. 7வது நூற்றாண்டிலிருந்தும் அதன் முன்பாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தும் இந்த வரலாறு சொல்லப்படுது. ரெட் ஹைஃபர் தனியான ஒரு டாபிக் கிடையாது. இப்போ அதனுடைய முதல் பாகம் தொடர்ச்சியாக ஒரு 3 பாகத்தில் இந்த ரெட் ஹைஃபர்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அந்த சடங்கு எப்படி நடக்கும், இப்போது இஸ்ரேல் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அல் அக்ஸா மசூதி. அல் அக்ஸா மசூதி அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. இது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது யூதர்களுக்கு அல் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவராக இருக்கட்டும், இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலாக இருக்கட்டும், அங்கே தான் எங்களுடைய தேர்ட் டெம்பிள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மதத்திற்கு அது 3வது புனித தலம், இன்னொரு மதத்திற்கு அது 3வது புனித பூமி, இல்லாட்டி 3வது புனித ஒரு கோவிலை கட்டுவதற்கான இடம். இந்த இடத்துல சிக்கி தவிப்பது தான் அல் அக்ஸா. அல் அக்ஸா மசூதி அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து தான் இந்த பிரச்சனை இல்லை இந்த வரலாறு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அல் அக்ஸா யாருடையது, எப்போது இருந்து யாருடைய கைக்கு மாறி இருக்கிறது, அதில் எப்போது தேர்ட் டெம்பிள் வரும், இதுதான் யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். வரலாறாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முந்தைய வரலாறாக இருக்கட்டும், சமீப காலத்தினுடைய இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே யூதர்களை ஒரு பெரிய பிம்பமாக காண்பித்திருக்கிறது. அந்த பெரிய பிம்பத்திற்கு இன்னொரு வரலாறு இருக்குது. அதுதான் யூதர்களுடைய தேர்ட் டெம்பிள். இந்த தேர்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பிளை அல் அக்ஸா மசூதி இருக்கக்கூடிய இடங்கள் தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்வதற்கான காரணம் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பாக இருந்து தொடங்குகிறது. கிங் சாலமன் அவர்களால் முதல் புனித கோவில் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்ததாகவும், அதன் பிறகு 2வது கோவில் அப்படிங்கிறது AD 70 அழிக்கப்பட்டதாகவும், அதன் பிறகு தான் 3வது தேர்ட் டெம்பிளை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே இடத்துல 2 நேரங்களில் கோவில் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதே மாதிரியான கோவில்கள் நம்ம ஊர்லேயும் நிறையவே இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள் ஒரு காலகட்டத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் பல காலங்களுக்கு பிறகு அதை புனரமைப்பது, இல்லை அதில் மோடிஃபிகேஷன் வருவது அப்படிங்கிறதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி தான் யூதர்களுடைய ஃபர்ஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிறது 3000 வருடங்களுக்கு முன்பாகவும், செகண்ட் டெம்பிள் அப்படிங்கிறது AD 70 அழிக்கப்பட்டதாகவும், அதில் ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் யூதர்கள் இப்போது பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல 8வது நூற்றாண்டில் ஒரு மசூதி அப்படிங்கிறது கட்டப்படுகிறது. அதுதான் அல் அக்ஸா மசூதி. இந்த அல் அக்ஸா மசூதி இப்போ எங்கே கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் எங்கே எங்களுடைய கோவில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல, இல்லாட்டி அதே சுற்று வட்டாரத்தில் கட்டப்படுது. அப்போது இந்த இடத்துல இருந்து இது ஒரு மத பிரச்சனையாக பார்க்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா 1920 வரை இது பெரிய மத பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை. 1920 மத பிரச்சனையாக உருவாகிறதுக்கான அந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஹுசைனி அவர்கள், இந்த ஹுசைனி அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் ராடிக்கல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுசைனி அவர்கள் 1920 இந்த இடத்துல அல் அக்ஸா மசூதியை இடிக்க போகிறாங்க, பெரிய அளவில் தேர்ட் டெம்பிளை கெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலரிடமும் சொல்லி வருகிறார். இந்த ஹுசைனி அவர்கள் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் 1920 எல்லாமே யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் சொல்கிறேன், அது பாலஸ்தீனமாக தான் இருக்குது. இன்னும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகவில்லை 1920. அப்போ பாலஸ்தீனத்துக்குள்ள யூதர்கள் வராங்க. யூதர்கள் வர்றவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல தேர்ட் டெம்பிள் கட்டிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குது.
நாம் என்ன செய்யணும், நம்முடைய அல் அக்ஸா மசூதியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்துடன் வருகிறார் ஹுசைனி அவர்கள். ஹுசைனி அவர்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ். ஹுசைனி அவர்கள் சொல்வது உண்மைதான். இதுக்கு பின்னாடி மத சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. ஹுசைனி அவர்களுடைய கூட்டம் பெரிதாக மாறுகிறது. இந்த நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுலாம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் இந்த காலகட்டத்தில் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடுடன் இருக்கிறார் ஹிட்லர் அவர்கள். எங்கே தொடங்கின அந்த வரலாறு இப்போ நேராக எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? ஹிட்லர் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறது. ஹிட்லர் அவர்கள் யூதர்களை எல்லாமே கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு முனைப்புடன் இருக்கும்போது ஹுசைனி அவர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். சொல்லப்போனா 1937 வருடம் ஹுசைனி அவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி நேரா ஜெர்மனிக்கு போறாரு. ஆனால் 1937 ஹுசைனி அவர்கள் இந்த பாலஸ்தீனத்தை விட்டு ஜெர்மனிக்கு போகிறதுக்கான மெயின் தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருடங்களாக அங்கே யூதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1920களில் ஹுசைனி சொன்னார்ல, இந்த அலெக்சா மசூதியை இடித்து விட்டு தேர்ட் டெம்பிள் கட்ட போகிறாங்கன்னு. அதன் பிறகு 1929 வருடம் நிறைய யூதர்கள் அலெக்சா மசூதி இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே போகிறாங்க. அப்படி நடந்து போகக்கூடிய அந்த யூதர்களை தடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் தயாராகிறாங்க. ஹுசைனி அவர்களும் அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சா மசூதிக்குள்ள யூதர்களை அனுமதிக்க கூடாது, யூதர்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அலெக்சா மசூதியை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய அளவில் பரப்பப்படுகிறது. அங்கே வரக்கூடிய யூதர்களை கல்லெடுத்து வெளியில் அடித்து விரட்டுறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள். பாலஸ்தீனியர்களுடைய கல்லடி, அதன் பிறகு யூதர்களை எங்கு பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், விரட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹுசைனி அவர்கள் சொன்ன வார்த்தை. அதன் பிறகு அலெக்சா மசூதியை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பாலஸ்தீனினுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஹுசைனி அவர்கள் சொன்னது, இது எல்லாமே பாலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய தேவ வாக்கா மாறுது. சொல்லப்போனால் அன்றிலிருந்து 4 வருடங்கள் தொடர்ச்சியாக யூதர்கள் பல்வேறு இடங்களில் கொல்லப்படுகிறார்கள். 1929 ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளில் மட்டுமே 130 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் வரலாறு தான். 1929 130 யூதர்கள் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. 1937 ஹுசைனி அவர்கள் ஜெர்மனிக்கு போயிட்டாரு. ஹிட்லரை பார்க்கிறாரு. யூதர்களுக்கு எதிராக நாம் பேச வேண்டும், என்னுடைய பேச்சை பாலஸ்தீனர்கள் கேட்க வேண்டும், ரேடியோ ஸ்டேஷன் எல்லாம் தயார்படுத்துங்க, நான் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஹுசைனி அவர்கள் யூதர்களுக்கு எதிரானவர், ஹிட்லர் அவர்களும் யூதர்களுக்கு எதிரானவர். ஹுசைனி அவர்கள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர் உத்தரவை கொடுக்கிறார். ஹுசைனி அவர்களுக்காக தனியாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே அமைக்கப்படுகிறது. அங்கேருந்து ஹுசைனி அவர்கள் பேச, இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அதை கேட்க, இப்படின்னு சொல்லி காலங்கள் உருண்டோடுது. இந்த இடத்துல எல்லாமே மறுபடியும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே, இல்லாட்டி இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. 1946-47 காலகட்டத்தில் இஸ்ரேல் உதயமாகுது. இஸ்ரேல் ஒரு நாடு உதயமானவுடனே இதை என்ன செய்கிறாங்க, மத பிரச்சனையாக பார்க்காம இதை நம்முடைய நாட்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் இந்த மத பிரச்சனையும் நாட்டு பிரச்சனையும் ஒன்றாக கலக்கிறார்கள். இந்த பக்கமாக இஸ்ரேலியர்களும் நாட்டு பிரச்சனை மத பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இப்போ 2 பிரச்சனையாக வந்து நிற்கிறது. நாடா மதமா அப்படின்னு கேட்குறத போய் நாடும் மதமும் ஒன்றாக இருந்து இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு மதத்திற்கும் எதிராக ஒரு சண்டை நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இப்போ நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம். அப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 1949-50 காலகட்டத்தில் பெரிய அளவில் பேசப்படுது. அதன் பிறகு 6 நாள் போர், யோம் கிப்பூர் யுத்தம் அப்படிங்கிற யுத்தம் எல்லாம் நடைபெறுகிறது. கரெக்டாக 2000வது வருடம் அப்போதைய இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஏரியல் ஷாரோன் அவர்கள். இந்த ஏரியல் ஷாரோன் அவர்கள் தான் அடுத்த கலகத்துக்கு காரணமாக மாறுகிறார். ஏரியல் ஷாரோன் அவர்கள் அலெக்சா மசூதிக்குள்ளே வரார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவர் அங்கே நிற்கிறார். நிறைய பாலஸ்தீனர்கள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அடுத்ததாக அலெக்சா மசூதியை இடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. அலெக்சா மசூதியை காப்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் இஸ்ரேலியர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 பாலஸ்தீனியர்கள் இந்த பிரைம் மினிஸ்டர் ஏரியல் ஷாரோன் அவர்கள் வந்தாங்கல்ல, அவங்களை எதிர்த்து கல்லெறிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் முழுவதுமாக அங்கே கல்லெறிதல் அப்படிங்கிறது நடைபெற்றதாகவும், அதன் பிறகு பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ரேடியோ ஸ்டேஷன் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறது, நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும், அலெக்சாவை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறது தான். பேசினது வேறு யாருமே இல்லை, ஹுசைனி அவர்கள்.
அன்றிலிருந்து மீண்டும் யூதர்கள் தற்கொலைப்படை தாக்குதல் வழியாக கொல்லப்படுகிறார்கள். பார்க்கிற இடத்துலலாம் யூதர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு வருகிறது. 1053 யூதர்கள் இந்த தொடர் தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. 1948 இஸ்ரேல் நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி எத்தனை யூதர்கள் கொல்லப்பட்டார்களோ அடுத்தபடியாக அதிக யூதர்கள் கொல்லப்பட்டது இந்த 2000ஆவது வருடம் 1053 நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலியர்கள் கொன்றார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கும் வரலாற்றில் எழுதப்படாத உண்மையாக இருக்கிறது. இங்கே 1000 பேர் யூதர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்றால் அந்த பக்கமாக பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேரை இஸ்ரேல் கொன்றிருக்கும் என்கிறது வரலாற்று தகவல்கள். ஆனால் அது எழுதப்பட்டனதா என்று கேட்டால் கிடையாது. இங்கே வரலாறு யார் வின் பண்ண போறாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பவர்கள் அடிப்படையில் எழுதப்படுவதால் பாலஸ்தீனியர்களுடைய அந்த வரலாறு எழுதப்படாமலே போனது. 2005ஆவது வருடம் ஹமாஸ் உருப்பெறுகிறது. ஹமாஸ் சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ரோடுகளை சரி செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. நாளடைவில் ஒரு அரசியல் கட்சியாக மாறுது. அரசியல் கட்சினா பாலஸ்தீனத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும், நாங்களும் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற லெவலில் ஹமாஸினுடைய அந்த பதவி கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனியர்கள் மனதில் உயர ஆரம்பிக்குது. இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற பிரச்சனை உருப்பெற ஆரம்பிச்சிருக்கு. 2005 தொடங்கின இந்த பிரச்சனை 2024 கொழுந்து விட்டு எரியுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2024 ஏப்ரல் 2025 ஏப்ரல் ஒரு வருடத்துக்குள்ள ரெட் ஹைஃபர் அப்படிங்கிற அவங்களுடைய சடங்கு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அபு ஒபைதா அவர்கள் கூறுகிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்தின தாக்குதலிருந்து 100ஆவது தினம் அபு ஒபைதா அவர்கள் ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுக்கிறார். யார் இந்த அபு ஒபைதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹமாஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். ஹமாஸ் என்ன செய்ய போகிறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அபு ஒபைதா அவர்கள் சொல்கிறாங்க, இஸ்ரேலியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்த நாட்டுக்குள் எங்களுடைய புனித பூமிக்குள் ரெட் ஹைஃபரை கொண்டு வந்துட்டாங்க. 1, 3, 5 ரெட் ஹைஃபர் இப்போ உள்ளே இருக்குது. இந்த ரெட் ஹைஃபர் உள்ளே வந்ததிலிருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்து விட்டது. அலெக்சா மசூதிக்கு ஆபத்து, இந்த மசூதியை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அபு ஒபைதா அவர்கள் கூறுகிறார்கள். என்னடா சிவப்பு நிற கஞ்சுக்குட்டி இஸ்ரேலுக்குள்ளே வந்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? வெறும் கஞ்சுக்குட்டிகளுக்காக 2 நாடுகள் மோதுமா, 2 அமைப்புகள் மோதுமா அப்படின்னு கேட்டால் இது கஞ்சுக்குட்டிகளுடைய சாதாரண வரலாறு கிடையாது. இரத்த சரித்திரத்தின் அடுத்த கட்ட வரலாறு அப்படின்னு சொல்லலாம். காத்திருங்கள். ரெட் ஹைஃபர் ஏன் இந்த சிவப்பு நிற கன்றுக்குட்டிகள் பெரிய அளவில் பேசப்படுகிறது? இந்த இடத்துல யூதர்கள் ரெட் ஹைஃபர் அப்படிங்கிற சடங்கை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க? அந்த கன்றுக்குட்டிகள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னோமே, அதை எப்படி அவங்க ஃபில்டர் பண்ணாங்க, அதை எப்படி அவங்க பலி கொடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் எல்லாமே வரப்போகிற பதிவுகளில் பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் இதுவரையிலும் கேள்விப்படாத, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டதையும் விட ஆழமான சில விஷயங்கள் இதில் இருக்க போகுது. காத்திருங்கள் அடுத்த பதிவுக்காக. இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.